காஞ்சிபுரத்தில் அடிக்கடி ஆண் நண்பர்களுடன் பேசி வந்த காதலியை கத்தியால் குத்தி கொன்ற இளைஞர் போலீசில் சரணடைந்தார். தினேஷ் மற்றும் சௌந்தர்யா காஞ்சியில் அருகருகே வசித்து வந்தனர். நாளடைவில் இருவரும் காதலித்து வந்த நிலையில் இது வீட்டார் சம்பந்தத்துடன் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இதனிடையே காதலி ஆண் நண்பர்களுடன் பேசி வந்ததால் ஆத்திரமடைந்த தினேஷ் பெண்ணை பலமுறை கத்தியால் குத்தினார். கரூர் குளித்தலை அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவர். கரூர் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 27 வயது ஸ்ருதியை சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை செய்து வெட்டு தப்பி ஓடிய விஸ்ருதை போலீசார் தேடி வருகின்றனர். ஏற்கனவே தகராறையின் போது விஸ்ருத் தாக்கியதில் காயமடைந்த ஸ்ருதி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சையில் இருந்த மனைவியை பார்க்க வந்த கணவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து 3 இடங்களில் சரமாரியாக குத்தினார். நீலகிரியில் 2 சிறுத்தைகளுடன் உலா வந்த ஒரு கருஞ்சிறுத்தை. நீலகிரி அடுத்த கோத்தகிரி அருகே 2 சிறுத்தைகள் ஒரு கருஞ்சிறுத்தை சாலையில் நடந்து செல்லும் வீடியோ இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த அச்சம் அடைந்தனர். இதுகுறித்து வனத்துறை அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.